வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. சென்னையில் இரண்டாவது கட்டமாக 66 புதிய தாழ்தள பேருந்துகள். மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். கல்வி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கோரிக்கை. பிரதமரிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மனு. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் வலியுறுத்தல். விதிமீறி குப்பை கொட்டினால் விதிக்கப்படும் அபராதம் 10 மடங்கு உயர்வு. சென்னையில் சொத்து வரி 6% உயர்த்த முடிவு. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். கேரளாவில் உள்ள ஏடிஎம்களில் ரூபாய் 65 லட்சத்தை கொள்ளையடித்து கண்டெய்னரில் தப்பிய வட மாநில கொள்ளையன் சுட்டுக் கொலை. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் மலேரியா ஒழிப்பு. இலக்கை நெருங்கும் தமிழ்நாடு. கடந்த 4 வருடங்களாக எந்த உயிரிழப்பும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கே.ஆர். ஸ்ரீராம் பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசு நிறுவனம் அறிவிப்பு. சிறந்த சுற்றுலா கிராமமாக தமிழகத்தைச் சேர்ந்த கீழடி தேர்வு. புனே மெட்ரோ ரயில் சேவை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கின்றார். தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை இன்று தொடக்கம். கொடைக்கானலில் வனப்பகுதி சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஒரு வழி பாதை திட்டம் அமல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை அக்டோபர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தரமற்ற விதைகளை விற்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கருத்து. தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக நிர்மலா சீதாராமன் மீது புகார். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த போலீசாருக்கு பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி சந்திப்பு. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சரை விமான நிலையத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். காஞ்சிபுரம், திருப்பத்தூர், விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். காவல்துறையின் கட்டுப்பாடுகளால் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனின் திருப்பதி பயணம் ரத்து. தன்னை தடுக்கும் ஆந்திர அரசு நாளை பட்டியல் இனத்தவர் செல்வதை அனுமதிக்குமா என கேள்வி. மாத தவணையை சரிவர செலுத்தாததால் லாக்கை உடைத்து ஸ்கூட்டரை எடுத்துச் சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள். வைரலாகும் வீடியோ. குமாரபாளையம் அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் இருந்து 67 லட்சம் ரூபாய் பறிமுதல். கைது செய்யப்பட்ட 5 பேரிடமும் விசாரணை தீவிரம். பட்டாசு ஆலை விபத்து. உயிர் தப்பிய 15 தீயணைப்பு வீரர்கள். விருதுநகர் சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் தீயணைக்கும் போது 15 வீரர்கள் நூலிலையில் உயிர் தப்பினர். தமிழக வெற்றி கழக மாநாடு பேனர். பொது செயலாளர் உத்தரவு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள மாதிரியை மட்டுமே மாநாட்டுக்கான பேனர் சுவரொட்டிகளில் பயன்படுத்த வேண்டும். தமிழக வெற்றி கழக பொது செயலாளர் ஆனந்த் உத்தரவு. இந்தியாவின் வாகன உற்பத்தி தலைநகரம் தமிழ்நாடு. இந்தியாவின் தொழில் முகங்களில் முக்கியமான டாடா நிறுவனம் அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. 2030க்குள் தமிழ்நாட்டில் ஒரு லிட்டரில் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்படுகின்றது. புதிய ஆலையை அமைக்க ராணிப்பேட்டையை தேர்வு செய்த டாடா நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கரூர் திருவண்ணாமலையில் டைட்டல் பூங்கா. கரூர் திருவண்ணாமலையில் மினி டைட்டல் பூங்கா அமைக்க பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. வரைபட தயாரிப்பு, திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. ஏடிஎம் கொள்ளையர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்கு. நாமக்கல்லில் பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. விபத்தை ஏற்படுத்துதல், காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், கொலை முயற்சி, கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வெப்படை காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஒசூர் அருகே செல்போன் ஆலையில் தீ விபத்து. கிருஷ்ணகிரி ஒசூர் அருகே நாகமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. அதிக அளவில் கரும்புகை வெளியேறி வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றது. ஆலையில் இருந்த பணியாளர்கள் வெளியேற்றம். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 40 குறைந்து ரூபாய் 56,760க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 7,095க்கு விற்பனையாகின்றது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்து ரூபாய்
101க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நாளை முதல் வானில் 2 நிலா. பூமிக்கு அருகே 14 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வரும் சிறிய விண்கல் சூரிய ஒளிப்பட்டு பூமியை நோக்கி திரும்பும் என்பதால் நாளை முதல் வானில் 2 நிலவு தோன்றும் என விஞ்ஞானிகள் தகவல். இஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உயிரிழப்பு. ஹசன் நஸ்ரல்லாவால் இனி இந்த உலகத்தை பயமுறுத்த முடியாது என தெரிவித்து இஸ்ரேலிய இராணுவம் சமூக ஊடகங்களில் பதிவு. லெபனானில் உள்ள இஸ்புல்லா தலைமையகம் மீது நடத்திய தாக்குதலில் சிக்கி தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட அனைத்து கமாண்டர்களும் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவிப்பு. அக்டோபர் 9 மதுரையில் அதிமுக உண்ணாவிரதம். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து மதுரையில் அக்டோபர் 9 அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சரின் பயணங்களால் பெறப்பட்ட அந்நிய முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. துபாயில் பீச்சில் குளிக்க ஆசைப்பட்ட மனைவிக்காக 418 கோடியில் தனி தீவை வாங்கிய கணவர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.